ஆனால் மண்டைக்காடுலேருந்து அந்த நவஜீவன் காலனி வரைக்கும் உள்ள கேப்பு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுலையுமே ஒரு போஸ்ட்டில் கூட மின் விளக்குகள் எதுவுமே இல்லை. லைட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே மின் விளக்கு எரியும். அப்படி லைட்டே இல்லை, லைட்டும் எரியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படி சொல்லலாம். என்னென்னா, என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல். அதாவது குளச்சல்னு சொன்னால் டக்குன்னு எல்லாருக்கும் தெரியாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விவரமாக சொன்னேன். மண்டைக்காடு குளச்சல் அப்படிங்கிறது அதுக்கு சென்டரில் இருக்கிறதா கொட்டில்பாடுங்கிற கிராமம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் அப்படின்னா, மண்டைக்காடு டு குளச்சல் வரைக்கும் உள்ள ஏரியாவில் வந்து சுத்தமாக போஸ்டில் எல்லாம் கரண்ட் லைட்டே இல்லை. இது நைட்டு ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பகலில் இந்த வீடியோ எடுத்து காட்டினா தான் உங்களுக்கு வந்து நைட்டோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எதுக்காக அப்படின்னா, திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, எந்த போஸ்ட்லையுமே இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது, இதுக்கு முன்னாடியுமே இருக்குது, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எந்த போஸ்ட்லையுமே வந்து கரண்ட் லைட் இல்லை. ஒரு ஆக்சிடென்டே ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனது யாராவது பார்த்தா தானே அவங்கள வந்து சடனாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும். உயிரே இருந்தாலுமே இந்த கரண்ட் இல்லாத பிரச்சனைனால லைட் இல்லாத பிரச்சனைனால உயிரோட துடிக்கிற உயிர் கூட நம்மளால காப்பாற்ற முடியாது. வெளிச்சம் இருந்தால் தானே ஒருத்தவங்க அடிச்சுட்டு போயிட்டாலும் இன்னொருத்தவங்க வந்து அவங்கள எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யூஸ் ஆகும். இல்லை ஒரு திருட்டோ, இல்லை ஒரு கொலையோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ எது நடந்தாலும் யாருக்குமே தெரியாது. எல்லாமே விடிஞ்சால் காலையில் தான் தெரியும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஆறு இருக்குது. அடித்து போட்டுட்டு போனால் கூட யாருக்குமே தெரியாது. ஃபுல்லாக காடு, ரோடு இந்த மாதிரி இருக்குது, காட்டு சைடாக இருக்குது. அப்போது ஒரு கொலையோ, ஒரு கடத்தலோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட யாருக்குமே எந்த தகவலும் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் வரைக்கும் ஏரியா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. பயம் இல்லாமல் நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டு வர முடியாது. எப்போ என்ன நடக்குங்கிற தெரியாத ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு வீடியோ எதுக்காக பதிவு பண்ணுறேன்னா, இதனால மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கணும், யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அரசாங்கமே இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள். மக்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. ஹாய் மக்களே, நான் காலையில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நைட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்போ மழையில் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். குளச்சல்லேருந்து மண்டைக்காடு வரைக்கும் உள்ள பகுதியில், குறிப்பாக அதில் வந்து நவஜீவன் காலனிலேருந்து மண்டைக்காடு வரைக்கும் உள்ள பகுதியில் தான் நவஜீவன் காலனி வரைக்கும் இருக்குது. இந்த சைடு குளச்சல்லேருந்து பார்த்தா நவஜீவன் காலனி, அதாவது கொட்டில்பாடு நவஜீவன் காலனி வரைக்கும் லைட் இருக்குது. அந்த சைடு பார்த்தா மண்டைக்காட்டிலேருந்து அந்த பக்கம் கொஞ்சம் இல்லை, ஆனால் மண்டைக்காடுலேருந்து அந்த நவஜீவன் காலனி வரைக்கும் உள்ள கேப்பு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுலையுமே ஒரு போஸ்ட்டில் கூட மின் விளக்குகள் எதுவுமே இல்லை. லைட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே மின் விளக்கு எரியும். அப்படி லைட்டே இல்லை, லைட்டும் எரியல. மின் விளக்கும் இல்லை, மின் விளக்கு எரியவும் செய்யலை. என்னென்னா, ஏற்கனவே அந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து விபத்துகள் நடக்கக்கூடிய ஏரியா தான் அது. ஸோ விபத்துகள் மட்டும் இல்லை, மிஸ்யூஸ் கூட நடக்கலாம். நிறைய ஆபத்தான விஷயங்கள் அந்த சைடு ஏரியாவில் வந்து நடந்திருக்கு. நிறைய உயிர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பறி போயிருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட்னால தான். ஏன்னா இந்த மாதிரி கரண்ட் இல்லைன்னா யார் வந்தாலும் யார் இடிச்சிட்டு போனாலும் யாருக்கும் தெரியாதுல்ல. அது ஒன்று. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆபத்துகள் இனிமேலும் நடக்காமல் இருக்க மக்களுடைய நலன் கருதி கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் மின்விளக்கு அமைப்பாளர்களும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமே இந்த மாதிரி எந்தவித ஆபத்துகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். சீரியஸாகவே மழையில் நனைஞ்சு போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் கேட்பீங்க, ஏன் மழையில் நனைஞ்சு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. இல்லை, நான் இன்றைக்கி எடுக்க போகணுன்னு இருக்க நேரம் கரெக்டாக மழை பெஞ்சிச்சு. சரி, அது ஒரு தடங்களாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மழையில் நனைஞ்சு போய் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் எடுத்த முயற்சியில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கேன். மக்களின் நலன் கருதி இதை கொஞ்சம் எடுத்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுங்க. இப்படிக்கு மக்களில் ஒருத்தி. ஓகே மக்களே, பாருங்க, எந்த ஒரு லைட்டுமே இல்லை, இருட்டா இருக்கு. நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோன்னு மட்டும் பாருங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? மழை வேற பெய்யுது. இதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வலிக்கே விழுந்தால், ஆக்சிடென்டே ஆகாம தெரியாம வலிக்கு விழுந்தா கூட, உயிர் லைட்டா அடிபட்டு இருந்தா கூட எடுக்க வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த உயிர் போகும்.
ஸோ நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறது கூட இந்த இடத்துல வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்து உயிர் சேதம்லாம் ஆயிருக்கு. உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்ற மாதிரி போஸ்ட் இருக்கு. இதுல எல்லாம் லைட் இல்லை. தூரம் லைட் இல்லாம இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? தெரியலையா? தெரியும்.